ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 24 கிராஃப்ட். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்துருக்கோம். நம்ம புளி வந்து 100 கிராம் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோவுக்கு வந்து 100 கிராம் புளி கணக்கில் நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும்போது 200 கிராம் அப்படி பண்ணிக்கலாம். உப்பு, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கடுகு, சீரகம், வெந்தயம். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம், இது வந்து 10 சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய். இப்போ செய்யலாங்களா? இப்போ கடாயை வச்சு நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. 1 ஸ்பூன் கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சோன்னா சீரகம், அடுத்தது வெந்தயம், சின்ன வெங்காயம் போட்டுறோம். அப்புறம் பெரிய வெங்காயமும் இது கூட ஆட் பண்ணால் ரெண்டும் ஒன்றா வதங்கிடும். இது நல்லா வதங்கணும், நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. இதில் தான் நமக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டே இருக்குது. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாவும் ஒரு 3 பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து மீன் குழம்புல நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா 4 கூட 5 கூட போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம விருப்பம்தான். கல்லுப்பு, கல்லுப்பு போட்டுட்டு அதிலே வந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். ஏன்னா இது மீன் குழம்புன்றதுனால கொஞ்சம் நீச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். போட்டு இது நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி நல்லா கொதிக்கும்போது, புளி தண்ணி நல்லா கொதிக்கும்போது தான் நம்ம மீன் போட போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் டிஷ்ஷாக தான் இருக்கும். அந்த மஞ்சள் பொடி இது எல்லாமே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதா. பெரிய ஆஹா ஓஹோ மசாலாலாம் எதுவும் கிடையாது. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யலான்னு சொல்லி போட்டிருக்கோம் நம்ம சேனலில். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். ஏன்னா நம்ம புளி தண்ணி வந்து ஆட் பண்ணும்போது மிளகாத்தூள் கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. மீன் குழம்புக்கு முக்கியமே மிளகாத்தூள், புளி, உப்பு இது நல்லா சுருக்காக இருந்தால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். எப்பயுமே வந்து எந்த டிஷ்ஷுலேயும் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டோன்னா ஒரு சிலர் வந்து உடனே தண்ணியை ஊற்றிடுவாங்க. அந்தமாரி ஊற்றுனீங்கன்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து அப்படியே தெரியும் அந்த குழம்புல. எப்பயுமே வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம நல்லா இந்தமாரி ஒரு 30 செகண்ட் கூட 30 செகண்ட் மிளகாத்தூள் போட்டு நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆனவுடனே அதுக்கப்புறமா நம்ம இந்த புளி தண்ணியை ஊற்றுறோம். புளி தண்ணி தான் இதில் மெயினு. 1/2 கிலோ மீனுன்னா நீங்கள் ஒரு 100 கிராம் புளி, நல்ல புளியாக இருந்தால் 100 கிராம் போதுங்க. ஒரு புளியில் வந்து புளிப்பு இருக்காது. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே டிஃபர் ஆகும். இது வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து நல்ல புளிப்பாக இருக்கும், ரொம்ப புளிப்பாக இருக்கும் அந்த புளி. அதனால் வந்து நான் ஒரு 100 கிராம் தான் போட்டேன். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகம் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு, புளி தண்ணி ஊற்றியாச்சு. நீங்கள் மாங்காய் போடுறதுன்னா மாங்காய் போடலாங்க. மாங்காய் போடும்போது கொஞ்சம் புளியை கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா மாங்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு புளி அளவு கம்மி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மாங்காவும் புளிப்பு இதுவும் புளிப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மாங்காய் போடாதனால கரெக்டாக நான் 100 கிராம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஊற்றியாச்சு. கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சலன்னு கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டு ஒரு 3-4 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பார்க்கலாங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்குதுங்க. இப்போது இன்னும் 2 மினிட்ஸ் அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு புளி தண்ணி ஸ்மெல்லாம் போயிட்டு நம்ம கொஞ்சம் திக்காக வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் போடணும். மீன் முன்னாடி அவசரப்பட்டு போட்டிங்கன்னா அது கொதிக்கிற வேகத்துக்கு மொத்தம் பீஸாக ஆகிடும்.
அதனால் வந்து நம்ம கொஞ்சம் திக்கானோன்னு தான் மீன் போட போகிறோம். நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கும் நம்மளுக்கு கொதிச்சு கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 1 மினிட் கழிச்சே நம்ம மீன் போடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். திக்கானோன்னு தான் நம்ம மீன் ஆட் பண்ண போகிறோம். நல்லா திக்காயிடுச்சுங்க. இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். இது வந்து சங்கரா மீன், நல்லாயிருக்கும், குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் அந்த மீன். நம்ம ஃப்ரை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மீன் போட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கரெக்டாக நீங்கள் திறந்து கூட பார்க்க வேணாம். கரெக்டாக 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டா போதும். அதுக்கு மேலே நம்ம விட வேணாம். அதுவும் மீடியமில் தான் இருக்கணும். சிம்மோவில் ஹைலியும் இல்லாமல் மீடியம் இது ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 5 மினிட்ஸ் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிலருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும். அது நம்ம புளி தண்ணி கரைச்சி இது பண்ணும்போதே கொஞ்சம் திக்காக பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக வந்துடும். இது வந்து கரெக்ட் ஸ்டேஜில் இருக்குது. திக்காகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை, கரெக்ட் ஸ்டேஜில் இருக்குது. அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். எதனா இதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.